ஜும்மா உடைய நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் உண்டு. அது எந்த நேரம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு சொல்லவில்லை. அந்த நாள் முழுக்க நாம் இபாதத்து செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அது மிக மிக சொற்பமான நேரம். ஒரு நிமிடம் அல்லது ஒரு அரை நிமிடம், 1-2 வாசகங்களை மட்டுமே கேட்கிற ஒரு வாய்ப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி ஜும்மாவில் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தை ஒரு அடியான் தொழுகையில் அடைந்தால் கூட, சுஜூதிலே கிடக்கிறார் தொழுகையில், சுப்ஹான ரப்பில் ஆலா என்று 3 முறை சொன்ன பிறகு தொழுகையில இருக்கிற ஒரு அடியான், அந்த வாய்ப்பை அல்லாஹ் அவனுக்கு கணக்கச்சிதமாக கொடுத்து அவன் 1-2 விஷயங்களை அந்த சொற்ப நேரத்தில் கேட்டால் கூட அல்லாஹ் உடனடியாக கொடுக்கிறான். தாமதமே கிடையாது. அல்லாஹ் உடனடியாக கொடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜும்மாவுடைய மகத்துவம் நமக்கு தெரிகிறதா? இமாம் பயான் செய்து தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது அவசரமாக ஜும்மாவுக்கு வருகிறவர்களாத்தான் இன்று வரை நாம் இருக்கிறோம். ஒரு 10-11 மணிக்கெல்லாம் ஜும்மாவுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பள்ளியை அலங்கரிக்கக்கூடிய நபர்களாக நாம் எப்பொழுது மாறப்போகிறோம் சோர்களே? ஜும்மாவுடைய நாள் ஃபஜ்ரிலிருந்து திரும்ப சனிக்கிழமை ஃபஜ்ர் வரை அந்த ஒரு நாள் முழுக்க அல்லாஹ்வை ஜும்மாவுடைய நாளில் நினைவு கூறுகிறவர்களாக நாம் மாற வேண்டாமா? அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சில சொற்பமான நேரம், அந்த நேரத்தை மட்டும் ஒரு அடியான் அடைந்து அவன் கேட்டுவிட்டால் அல்லாஹ் உடனே கொடுத்து விடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.